இன்று அரசு விழாக்களிலும் கல்லூரி விழாக்களிலும் மற்றும் பல பொது விழாக்களிலும் தமிழர்கள் நிகழ்த்து கலைகள் மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது. மேலை நாட்டு இசைக்கருவிகளும் மேலை நாட்டு நடனங்களும் மேலை நாட்டு பொருட்களும் நம் நாட்டில் வலம் வந்தாலும் தமிழர் கலைகளையும் தமிழர் கலை பொருட்களையும் விட்டுக்கு தர இயலாது. உலோக செய்முறை என்பது ஆயுதங்கள், உபகரணங்கள், நகைகள் மற்றும் கருவிகளை உற்பத்தி செய்யும் தொழிலாகும். போர்க்கால ஆயுதங்கள் முதல் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல பொருட்களையும் தயாரிப்பதில் தமிழர்கள் வல்லவர்களாக இருந்திருக்காங்க. இன்னமும் இருந்திருக்காங்க. வல்லவர்களாக திகழ்கின்றனர். தமிழர் கலைகள் அவர்களின் ஆன்மீகத்தையும் சமுதாயத்தின் ஒற்றுமையும் வாழ்க்கை தத்துவங்களையும் பிரதிபலிக்கின்றன. திருப்புவனம், காஞ்சிபுரம் போன்ற ஊர்களில் நெய்யப்படும் பட்டுப்புடவைகளுக்கு உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்று விளங்குவதை நாம் காண முடிகிறது. நமது நெசவாளர்களின் கைவண்ணத்திற்கு ஈடே இல்லை என்றால் மிகையாகாது. கும்பகோணம், நாச்சியார் கோவில் பகுதிகளில் தயாரிக்கப்படும் தமிழர்களின் பாரம்பரிய வெண்கல குத்துவிளக்குகள் நமது பண்பாட்டை ஓங்கி உரைக்க என்றென்றும் நிலைத்த இடத்தை உலக அளவில் பெற்று திகழ்கிறது. தமிழர்களின் கலைகளையும் கலைஞர்களையும் போற்றி வளர்ப்பது அனைவருக்கும் கடமையாகும். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.